வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GitHubல வந்து நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். GitHubல வந்து மேல வந்து சர்ச் இருக்கும். நான் இங்க ஜஸ்ட் வந்து என்னோட GitHub வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட GitHub நியூ ரெபாசிட்டரி. நியூன்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இங்க மேல வந்து டைப் டூ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் என்ன வேணா சர்ச் பண்ணலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓனர்ஸோட நேம் கூட நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். நான் ரேண்டமா ஏதாவது வந்து ஒரு நேம் வந்து குடுக்குறேன். ஏன்னா ஜேஎஸ் மாஸ்டரின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜேஎஸ் மாஸ்டரி. ஏதோ ஒண்ணு கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்றோம் அப்படின்னா, என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து வரும். இந்த சர்ச் இருக்குல்ல, யூசர் நேம் வந்து வச்சு சர்ச் பண்றதுன்றது இருக்குல்ல. இந்த இந்த மாரி விஷயத்த நம்ம வந்து எப்படி வந்து இங்க டைப் வந்து ரெபாசிட்டரிஸ்ன்னு இருக்கு. டைப் வந்து நம்ம ரெபாசிட்டரிஸ்க்கு பதிலா யூசர்ஸ்ன்னு மாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மாத்தி நான் வந்து சர்ச் அழுத்துறேன். என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்களேன். இந்த ரிசல்ட்ஸ் வந்து வருதுல்ல. இத வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்? நம்ம வந்து சர்ச்ச பத்தி ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். சர்ச் எப்படி வந்து ஃபில்டர் பண்றது? சர்ச் எப்படி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். அதோட ஒரு என்ஹான்ஸ்மென்ட்டான ஒரு வீடியோ தான் இது. எப்படி வந்து ஏபிஐல இருந்து வந்து டைனமிக்கா ஃபெட்ச் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் பத்தியுமே வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல எரர் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு? ஸ்டேட்ட வந்து எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றது? அசிங்க் அவைட்னா என்ன? எப்படி வந்து ஏபிஐல இருந்து ஃபெட்ச் பண்றது? இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க வீடியோவோட எண்ட் வரைக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட லென்த் லாங்கா போகக்கூடாது. நம்ம வந்து ஸ்டைல்ல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால, நான் ஸ்டைலோட கோட வந்து நான் வந்து இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டைலோட கோடு, இந்த GitHub இந்த ஃபுல் கோடுமே உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத செக் பண்ணி பாருங்க. ஓகே. நான் அந்த ஸ்டைல்ஸோடத நான் அப்புறமா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இப்போ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிவ்வுக்கு. இது வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கோட் வித் அஸ்வின். GitHub ப்ரொஃபைல் ஃபைண்டர். இந்த GitHubல வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இதுல இருந்து வந்து தான் நமக்கு இருக்க போகுது. இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து எதுவும் தேவையில்ல. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். டிவ்ன்றது டிவ். இந்த டிவ்வ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். நான் டிவ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். இந்த கிளாஸ் நேம் வந்து பேசிக்கா என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னோட சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல. அதுதான் வந்து இருக்க போகுது. நான் சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். நீங்க குடுத்துட்டு நான் உள்ள வந்து ஒரு இன்புட் போடுறேன். ஏன்னா நமக்கு இன்புட்ட வச்சு தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். பை டிஃபால்ட்டா வந்து டைப் வந்து டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். இல்லன்னா அத அப்படியே லீவ் பண்ணிடலாம். பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் வந்து குடுக்குறேன். பிளேஸ் ஹோல்டர்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்டர் GitHub யூசர் நேம். வந்து ஒரு 2, 3 டாட் குடுப்போம். இது குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வேல்யூ வந்து இருக்கணும். ஏன்னா நான் இங்க வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ வேணும். அத டைப் பண்ண ஒரு ஆன் சேஞ்சும் வேணும். ஆன் சேஞ்ச். இந்த ஆன் சேஞ்சும் வந்து இருக்க போகுது. இத 2த்தையுமே வந்து நான் இப்ப வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிரேக் டவுன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எரர் வருது. பை டிஃபால்ட் நம்ம உள்ள எதுவுமே குடுக்காதனால நமக்கு எரர் அடிச்சிட்டு தான் இருக்கும். அத பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல இப்போதைக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ்லயும் ஆன் சேஞ்ச்லயும் குடுக்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் வேணும்ல. நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த சர்ச் பண்றதுக்கான ஸ்டேட் நமக்கு தேவை. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சர்ச் பேசிக்கா வந்து ஸ்டேட் வந்து வைக்கிறேன். கான்ஸ்ட் என்ன நம்ம சர்ச் பண்ண போறோம் அப்படின்னா, யூசர் நேம், செட் யூசர் நேம் தான் வந்து வைக்க போறோம். செட் யூசர் நேம் இதுதான் நம்ம வந்து வைக்க போறோம். யூ ஸ்டேட்ல வந்து இருக்க போகுது. யூ ஸ்டேட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, பை டிஃபால்ட்டா வந்து எனக்கு எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது. யூ ஸ்டேட் இல்லன்னு சொல்லி நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணும். நம்ம யூ ஸ்டேட்ட வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, மேனுவலாவே நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் எதுல இருந்து பண்ண போறோம் அப்படின்னா, ரியாக்ட்ல இருந்து வந்து பண்ண போறோம். பண்ணியாச்சு. இந்த இடத்துல வேல்யூலயும் ஆன் சேஞ்ச்லயும் நம்ம அதை வந்து தூக்கி போட்டுடலாம். என்ன பண்றேன் அப்படின்னா, பேசிக்கா வந்து யூசர் நேம் தான் என்னோட வேல்யூல வந்து இருக்க போகுது. நம்ம சேஞ்ச் பண்ண என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து செட் யூசர் நேம்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். செட் யூசர் நேம். இதுல வந்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட target வேல்யூ வந்து இருக்க போகுது. இதுதான் பேசிக்கா வந்து இருக்க போகுது. நான் இங்க போட்டுறேன். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம டைப் பண்ண வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஆதா அப்படின்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர் நேம் ஜஸ்ட் இங்க வந்து ஃபெட்ச் பண்ணி காட்டுறேன். ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். டைப் பண்ண இந்த இடத்துல வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து சர்ச் ஆகுது. நான் இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு ஒரு பட்டன் வேணும்ல சர்ச்சுக்கு. இப்போ நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா, நம்ம டைப் பண்ண சர்ச் பண்ணோம் அப்படின்னா, அது ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஒரு ஏபிஐ சர்ச்சா மாறும். நம்ம அதனால வந்து ஒரு பட்டன் வந்து வைக்க போறோம். அந்த பட்டன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற யூசர் நேமை எடுத்து சர்ச் பண்ண போகுது. இதுதான் வந்து பேசிக்கா வந்து இருக்க போகுது. நான் என்ன பண்றேன் அதனால இந்த ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பட்டன் வந்து ஒரு வைக்கிறேன். அந்த பட்டன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, சர்ச் அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. ஏன்னா நமக்கு சர்ச் தானே நம்ம பண்ண போறோம். சர்ச் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். இங்க வந்து இதை கொடுத்துறேன். இப்போ இந்த பட்டன்ல வந்து நமக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆன் கிளிக் வந்து எழுத போறோம். ஏன்னா கிளிக் பண்ணும் போது தான் வேலை நடக்கணும். அதனால நான் ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதிக்கிறேன். என்ன பண்ண போறோம்னா ஃபெச் யூசர். இது பேசிக்கா இல்லன்னு சொல்லி நமக்கு எரர் அடிக்கும்.
ஸோ நம்ம அதையுமே வந்து ஒரு ஏபிஐ வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதிடலாம். ஸோ ஃபெச் யூசரு. ஸோ இது வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சாச்சு. அதுக்குள்ள தான் நம்மளோட லாஜிக் எல்லாமே இருக்க போது. நம்ம எரர் ஹேண்ட்லிங் பண்றது, ஸோ ட்ரை கேட்ச், செட் எரர் இது எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ள தான் பண்ண போறோம். ஸோ நமக்கு வர டேட்டாவை எடுத்து நம்ம செட் பண்ணணும்ல. ஸோ அதுக்குமே நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் தேவை. நம்ம அதையுமே வந்து லேட்டரா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, யூஐல வந்து இதுக்கு மேல வேற எந்த வேலையும் இல்ல. நம்ம எரர் ஹேண்டில் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா அப்பயுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே வரலாம். நம்ம எப்படி வந்து யூசர் டேட்டாவையும் எப்படி வந்து ஷோ பண்றது, அந்த இமேஜ் என்ன எல்லாத்தையுமே எடுத்து வந்து நம்ம ஷோ பண்ணி காட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல என்னோட வெச் யூசர் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா வந்து போட்டுக்கிறேன். யூசர் நேம் வந்து சப்போஸ் யூசர் நேம் டாட் ட்ரிம். ஏன்னா நம்ம ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சாரி பேசிக்கா இஃப்க்கு வெளியில விடுவோம். இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எரர் வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பட் ரிட்டர்ன் பண்ணா மட்டும் யூசருக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம எரரை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்ட் எரர் கமா செட் எரர். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இதுல போட்டு யூ ஸ்டேட் வந்து போடுறேன். யூ ஸ்டேட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா பை டிஃபால்ட்டா வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா தான் வந்து இருக்க போகுது. எந்த எரருமே இருக்காது. சப்போஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா யூசருக்கு நான் வந்து ஷோ பண்ணும்ல. ஸோ செட் எரர். ஸோ ப்ளீஸ் என்டர் வேலிட் யூசர் நேம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்து முடிச்சிடுறேன். இப்போ இந்த எரர் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த எரரை வந்து நம்ம ஷோ பண்ணும்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட எரர் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பட்டனுக்கு கீழே இந்த ஒரு டிவுக்கு கீழே முடிச்சதுக்கு அப்புறம் சப்போஸ் எனக்கு எரர் இருந்துச்சுன்னா மட்டும் என்னோட பேராகிராஃப் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுல வந்து என்ன எரர் இருக்கோ அதை வந்து ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து என்ன எரர் இருக்கோ அதை மட்டும் ஷோ பண்ணு. நம்ம இங்க இந்த அண்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்துடும். நமக்கு இந்த பேராகிராஃப் டேக்லயுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா எரரா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல எரரே எதுவுமே இல்லைன்றதுனால நமக்கு வந்து ஷோ ஆகல. நம்ம இந்த ஏபி ஃபெச் பண்ணி நம்ம அதை பண்ணும்போது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் கொடுத்து இது கொடுத்துறேன். நான் சர்ச் கொடுக்குறேன். என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து கன்சோல்ல வந்து பார்த்தா தெரியும் நமக்கு. நம்ம ட்ரிம் பண்ணிடுறோம். ஸோ ப்ளீஸ் என்டர் வேலிட் யூசர் நேம். ஸோ இது எல்லாமே இங்க எரர் அடிச்சிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து யூஐலேயே காட்டுறேன் நான் உங்களுக்கு. இது ஏன்னா நம்மளோட கன்சோல் இந்த கோட் சாண்ட் பாக்ஸ்ல ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. அதனால நான் அதில் நான் உங்களுக்கு யூஐலேயே வந்து செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரி ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏபிஐ வந்து ஃபெச் பண்ணணும். அந்த ஏபிஐ ஃபெச் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ட்ரை கேட்ச் போடுறேன். ஏன்னா எரர் ஹேண்ட்லிங் பண்ணும்போது ட்ரை கேட்ச் தான் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்பவுமே ஏபிஐ ஹிட் பண்றீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ட்ரை கேட்ச்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சப்போஸ் எரர் அடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு எரர்ல வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து த்ரோ ஆயிடும். ஸோ ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ட்ரைல வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட் எரரை வந்து எம்டி பண்ணி விடுறேன். ட்ரை எரர்ல எம்டி. ஏன்னா ஏபிஐ கால் வந்து நம்ம பண்ணும்போது எதுவுமே எரர் இருக்காது அப்படின்றதுனால நான் எம்டி வந்து பண்ணி விட்டுறேன். சப்போஸ் எரர் இருந்தா மட்டும் நான் அதை வந்து செட் பண்ணுவேன். அது அடுத்ததுல பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சிடறேன். நான் வந்து ஒரு ஃபெச் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபெச் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஏபி வேணும்ல. ஸோ நான் அதை எங்கேருந்து எடுக்க போறேன் அப்படின்றதையுமே ஷோ பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து அசிங்க் அவைட்டா மாத்திடணும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா அசிங்க்ரோனஸா போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஃபெச்சுக்கு முன்னாடி அவைட்ன்றது போட்டுறேன். அசிங்க் போட்டீங்கனாலே நீங்க இந்த இடத்துல வந்து அவைட்ன்றது போட்டுறணும். நம்ம இப்போ இந்த ஃபெச் ஏபிஐ வந்து நம்ம இங்கேருந்து எடுக்க போறோம்ல. ஸோ அது எங்கேருந்து எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாக்ஸோட லிங்கையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு யூசரை தான் வந்து எடுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த கேர்லோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ நீங்க எதுல வேணுமா நீங்க ஹிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக்கா /users/யூசர் நேம் என்ன சர்ச் பண்றோமோ அந்த யூசர் நேம் வந்து இங்க பாஸ் பண்ண போறோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இப்படிதான் வரும். ஸோ லாகின் ஐடி நோட் ஐடி அவங்களோட யூஆர்எல் HTML யூஆர்எல் என்ன யார் யாரை ஃபாலோ பண்றாங்க என்ன இது எல்லா டீடைல்ஸுமே அதை பத்தி வந்துடும். ஸோ ஓகே. நம்ம இப்போ இங்க வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து நம்மளோட சேனலோட இதையே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கோடு தஷ்வின் -YT இதை போட்டீங்கனாலே நம்மளோடது எல்லாமே வந்துடும். நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கோம், எத்தனை பப்ளிக் ரிப்போஸ் இருக்கு, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபாலோயிங் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க மறக்காம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட யூஆர்எல் என்ன இது எல்லாமே வந்து இதுல இடத்துல வந்துடும். ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃபெச் பண்ணி பாக்குறேன். ஸோ இந்த இடத்துல டைனமிக்கா இருக்கணும். நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அந்த யூசர் நேம் தான் சர்ச் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசர்ஸ்க்கு அப்புறம் டைனமிக்கா ஸோ டாலர் போட்டு நம்ம டைனமிக்கு பேக் டிக்ஸ் போட்டு இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணோம். நம்ம இங்க சர்ச் நம்மளோட இது வந்து இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டேட்டை எடுத்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இது வந்து ஃபெச் ஆகும். ஸோ சப்போஸ் இப்போ வந்து நமக்கு வந்து இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே ஸோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து செட் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல.
ஸோ நாட் ஓகேக்கு மட்டும் போடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணி விட்டுறலாம். ஸோ கான்ஸ்ட் நம்ம ஏபிஐலேருந்து வர டேட்டாவை ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும்னா ஜேசனா வந்து மாத்தணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் மாத்திடலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் இதை வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட யூசர் டேட்டா வந்து செட் பண்ணி விட போறேன். ஸோ செட் யூசர் டேட்டா. ஸோ அதுக்கு நமக்கு ஸ்டேட் வேணும். ஸோ கான்ஸ்ட் யூசர் டேட்டா செட் யூசர் டேட்டா. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் வந்து வைக்க போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட்ல பேசிக்கா இந்த இடத்துல வந்து எம்டி ஸ்ட்ரிங்காவோ இல்ல அரேவாவோ இருக்காது. எனக்கு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டா தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆப்ஜெக்டா தான் வந்து ரிட்டர்ன் ஆகுது. இங்க நமக்கு ஆப்ஜெக்டா தான் ஃபுல்லுமே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா வந்து வச்சுக்கிறோம். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டேட்டாவை செட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்றேன். அதுல என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டேட்டாவை வந்து வாங்கிக்கிறேன். ஸோ ஜேசனா மாத்தின டேட்டாவை இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் சக்சஸ் ஆகல அப்படின்னா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணிடணும். ஸோ த்ரோ நியூ எரர் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து யூசர் நாட் ஃபவுண்ட். ஸோ இப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து த்ரோ ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம கேட்ச் பண்ணிருக்கோம்ல. ஸோ சப்போஸ் ஏபிஏ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து வரும். ஸோ நான் அந்த இடத்துல பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் டேட்டா வந்து நான் நல் பண்ணி விடணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட செட் எரர் இருக்குல்ல. ஸோ செட் எரர்ல நம்மளோட எரரை வந்து செட் பண்ணிடணும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ செட் மெசேஜ் வந்து எரர் டாட் மெசேஜ் வந்து செட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டேட்டா ஃபர்ஸ்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்சோல் லாக் போட்டு காட்டுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் நம்மளோட டேட்டா இதை வந்து போட்டுக்கினா நம்மளோட டேட்டாவும் இங்க வந்து வரும். ஸோ நம்ம இங்க சர்ச் பண்றதுக்கு டேட்டா இங்க வந்து நமக்கு ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே இருக்கிற எரர்ஸை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோட் வித் அஸ்வின் -yt அப்படின்னு போட்டு நான் சர்ச் அழுத்துறேன். ஸோ சர்ச் அழுத்தினா அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஏபி வந்து சக்சஸ் ஆகுது. ஸோ என்னோட யூஆர்எல் என்ன, கிரியேட்டட் டே எப்போ, இது எல்லாமே எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ஓகே, இதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ யூசர் வியூ டைப் பாத்தீங்கன்னாலும் தெரியும் பப்ளிக்ல இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து இது வந்து கிடைச்சிருச்சு. சரி ஓகே, இப்ப நம்ம இந்த டேட்டா வருது இல்ல, இந்த வந்த டேட்டாவை நம்ம வந்து ஷோ பண்ணுவோம்ல யூஐல, அப்பதானே நமக்கு வந்து யூசர்ஸ் என்ன இருக்காங்கன்னு தெரியும். ஸோ நம்ம அதை வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்சோலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல யூசர்ஸ் இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்கணும். நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எரருக்கு அப்புறம் சப்போஸ் எனக்கு யூசர் டேட்டா இருந்துச்சுன்னா மட்டும் யூசர் டேட்டா இருந்தா மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இந்த இதை வந்து ஷோ பண்றேன். நீங்க இதை வந்து தனி காம்பனண்டா கூட போட்டுக்கலாம். நம்ம பேசிக்கா நான் இதுலயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து டைரக்ட் ரிட்டர்னா வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதை இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டிவ் வைக்க போறோம். ஸோ இந்த டிவ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிவ் இந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா கார்டு அப்படின்னு சொல்லி வச்சுறேன். ஸோ இந்த கார்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. நான் சிஎஸ்எஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமேஜ்ல வந்து வைக்க போறோம். ஸோ இமேஜ்ல இருந்து நம்ம எடுப்போம்ல. ஸோ அது வந்து சோர்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைனமிக்கா அந்த இதை வந்து போட்டுடலாம். ஸோ ஆல் டேக் வந்து வைக்கிறோம். ஸோ ஆல் டேக்ல வந்து என்ன இருக்க போகுதுன்னா பேசிக்கா நான் அவதார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ கிளாஸ் நேமுமே இதுக்கு வந்து வைக்கணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து அவதார். ஓகே. ஸோ இந்த இமேஜ்ல வந்து எங்க என்ன வரப்போகுது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த இடத்துல பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல அவதார் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த இதை தான் இந்த ஃபீல்டை தான் நான் எடுத்து இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட யூசர் டேட்டா இருக்குல்ல, எனக்கு யூசர் டேட்டா ஆப்ஜெக்டா தானே வருது. ஸோ நான் யூசர் டேட்டாவை எடுத்து அதுல இருந்து வர அவதார் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் இதை வந்து போட்டுறேன். ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க கோடு தர்ஷன் சர்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட இது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அவதார் யூஆர்எல் இந்த ஸ்பெல்லிங் என்ன இருக்கும், இங்க என்ன ஃபீல்டு கொடுக்குறாங்களோ நம்ம அதை போட்டா தான் வரும். ஸோ அந்த இடத்துல பேசிக்கா வந்து இந்த யூஆர்எல் பதிலா நான் இப்படி போடுறேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட ஆல் டேக் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். மறுபடியும் வந்து பேக் டு தி இதுக்கே வந்துடுறேன். ஸோ ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னவா இது பண்ணிருக்காங்க அந்த எல்லா டேட்டாஸையும் எடுத்துமே நம்ம வந்து இங்க ஷோ பண்ண போறோம். ஸோ நான் பேசிக்கா அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு H2 டேக் வந்து போடுறேன். H2 டேக் போட்டுக்கிறேன். ஸோ இந்த H2ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நேம் வந்து ஷோ ஆக போகுது. இந்த நேம் எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஏபி ஹிட் மட்டும் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த ஏபிஐ லிங்க். இந்த இடத்துல நீங்க வந்து யாரை இங்க சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை சர்ச் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ரேண்டமே ஒரு யூசர் இருக்காங்க, 67 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 5 ரெப்போ இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து இங்க வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்க ஹிட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்படிதான் வந்து அதோட வேல்யூஸ் வந்து வரும். ஸோ இதுல இருந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவரோட நேம் வந்து ஷோ பண்ண போறோம். நேம் இங்க பாத்தீங்கன்னா நல்லுன்னு இருக்கு. நமக்கான கோட் வித் அஸ்வின்ல வந்து இருக்கு. ஸோ நான் அதனால அதை வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. யூசர்
டேட்டா டாட் நேம். ஸோ இது வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போஸ் இல்ல அப்படின்னா, நமக்கு அந்த மாரி நல் வந்துச்சுல்ல, சப்போஸ் இல்லாம சில பேருக்கு வந்து இருக்கும். ஸோ நான் அதனால நோ டேட்டா, ஸோ நோ நேம் அவைலபிள் அப்படின்ற மாரி வந்து குடுத்துடுறேன். ஸோ இது வந்து இனிமே பெட்டரா வந்து எரர் ஹேண்டில் பண்றது வந்து இருக்கும். ஸோ இதே மாரி நமக்கு மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து லாகின் என்னது, பயோ என்ன வச்சிருக்காங்க, ஸோ இது எல்லாமே எத்தன ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, இது எல்லாமே நீங்க வந்து ஷோ பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு இதுக்கு வந்து பேராகிராஃப் டேக் வந்து குடுக்குறேன். ஸோ உங்களோட பயோ ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து காட்டும். நம்ம அந்த பயோ வந்து எடுத்து என்ன இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து பேசிக்கா வந்து நான் பயோன்னு தான் அங்க சிஎஸ்எஸ்ல எழுதியிருக்கேன். ஸோ அதனால குடுத்துட்டு, இங்க வந்து யூசர் டேட்டா டாட் பயோ வந்து குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு சப்போஸ் பயோ இல்ல அப்டின்னாலுமே எனக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சம்டைம்ஸ் வந்து இங்க குடுத்துருப்பாங்க. நல்லுன்னு வரும். ஸோ நம்ம நல்ல வந்து ஷோ பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நோ பயோ அவைலபிள் அப்டின்ற மாரி நீங்க வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பேசிக்கா நல் வரும். இல்ல வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம இப்படி வந்து குடுத்துக்கலாம். ஸோ இங்க ஏதாவது இருக்கா அப்டின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கோட் ஸோ இத வந்து சர்ச் பண்றேன். ஸோ என்னோட சர்ச் வந்து அழுத்துறேன். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நமக்கு வந்து நோ பயோ அவைலபிள், நோ நேம் நமக்கும் நேம் இல்ல. ஸோ எதுவுமே இல்ல. ஸோ நான் இன்னும் எதுவுமே அத பத்தி வைக்கல. ஸோ நமக்கு இப்படிதான் வந்து எரர் ஹேண்டில் பண்ணும். சப்போஸ் நான் இப்ப இந்த நோ பயோ அவைலபிள எடுத்துடுறேனே, ஸோ என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ நான் இங்க சர்ச் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே வராது எனக்கு. ஸோ அந்த இடத்துல எரர் இருக்கா? இல்லையா? நமக்கு எதுவுமே வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரேஸ்ஃபுல்லா அது வந்து ஹேண்டில் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நோ பயோ அவைலபிள்ன்றத இல்ல அப்படின்னா எனக்கு ஓகேப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றதையாச்சும் ஷோ பண்ணிடு அப்படின்றத நம்ம வந்து குடுக்குறோம். அப்புறம் நம்மளோட ஸ்டாட்ஸ வந்து எடுத்து ஷோ பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் வந்து வைக்கிறேன். ஸோ டிவ் வந்து வைக்கிறேன். ஸோ டிவ்வ வந்து நம்ம குளோஸுமே பண்ணிடலாம். ஸோ இத வந்து குளோஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாட்ஸ் வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். கிளாஸ் நேம் வந்து ஸ்டாட்ஸ்ன்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிவ் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த டிவ்வ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் வந்து குளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு H3 டேக் வந்து போடுறேன். ஸோ H3 டேக்ல வந்து பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னா, என்னோட யூசர் டேட்டா டாட் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்க போகுது. யூசர் டேட்டா டாட் ஃபாலோவர்ஸ். ஸோ நமக்கு பேசிக்கா 0 ஃபாலோவர்ஸ் தான். பட் அந்த இடத்துல வந்து நமக்கு இது வந்து ஷோ ஆகும். இங்க பார்த்தோம் அப்படின்னா 0ன்றது ஷோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பேராகிராஃப் டேக் வந்து இருக்கும். ஸோ நான் அதுல வந்து போட்டுக்கிறேன். அது என்னன்றது நமக்கு 0ன்னு மட்டும் தெரிஞ்சா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால நான் வந்து பேராகிராஃப் டேக்ல வந்து ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த பேராகிராஃப் டேக்கையுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எத்தன பேர ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வேணும்ல. ஸோ நான் அதனால அதுக்கு H3 போட்டுட்டு, நான் அதுல வந்து ஜஸ்ட் வந்து ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இது வந்து ஓகே. நம்ம போன வாட்டி மாரியே பேராகிராஃப் டேக்ல வந்து அந்த ஃபாலோயிங்ன்றத போட்டுறலாம். ஸோ பேராகிராஃப் டேக்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இந்த இடத்துல வந்து யூசர் டேட்டா டாட் ஃபாலோவர்ஸ்க்கு பதிலா ஃபாலோயிங்ன்றது வந்து குடுக்குறேன். ஸோ இது எல்லாமே மறுபடியும் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியலன்னா, நீங்க டாக்ஸ்லயுமே வந்து போய் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்படிதான் வந்து நம்மளோட இது வந்து வரும். ஸோ நீங்க ஏபிஐ ஹிட் பண்ணி பார்க்கணும்னாலுமே இதுதான் விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபாலோயிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ இத வந்து நம்ம வந்து எடுத்து குடுத்துடலாம். ஸோ ஃபாலோயிங்ல வந்து போட்டுறலாம். ஸோ இதே மாரி நம்ம எத்தன பப்ளிக் ரீபோஸ் வச்சிருக்கோம் அப்படின்றதையுமே நம்ம வந்து ஷோ பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிவ் முடிச்சாச்சு. இதே மாரி இன்னொரு டிவ்வ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவ் முடிஞ்சிருக்கு. இங்க இந்த டிவ் ஓகே, ஓகே, ஓகே. இந்த டிவ் முடிஞ்சிருக்கா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட இன்னொரு டிவ்வ வந்து போடுறேன். ஸோ ஏன்னா டிவ் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா, அது வேற எரர் அடிக்குங்க. எங்க இருக்குன்னே தெரியாது. ஸோ இந்த டிவ்வ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் வந்து இதே மாரி ஒரு H3 ஒரு பேராகிராஃப் டேக் வந்து போட போறோம். ஸோ போட்டுட்டு நான் யூசர் டேட்டா டாட் என்ன இருக்குன்னா, என்னோட பப்ளிக் ரீபோஸ் எத்தன இருக்கு அப்படின்றத காட்ட போறேன். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பப்ளிக் ரீபோஸே வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா ம். ஓகே. இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் யூசருக்கு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு பதிலா சர்ச் பண்ணோம் அப்படின்னா, கோட் வித் அஷ்வின் ஒய்டி. ஸோ இத வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 4 ரிப்போஸ் இருக்கு. ஸோ இங்க ஷோ ஆகுதா அப்படின்றதையுமே பார்ப்போம். ஸோ பப்ளிக் ரிப்போஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ரெபாசிட்டரிஸ் மட்டும் ரிப்போஸ் அப்படின்றத மட்டும் நான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஓகே. இப்ப என்ன இருக்கு? என்ன நடக்குது? அப்படின்றத வந்து நம்ம போய் பார்ப்போம். ஸோ 0 ஃபாலோவர்ஸ், 0 ஃபாலோயிங், பப்ளிக் ரிப்போஸ் 4 இருக்கு. ஸோ 4மே எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கா நம்மளோட ஒரு ஆங்கர் டேக்க வந்து போட போறோம். ஸோ என்னவா இருக்க போகுது அப்படின்றத நான் ஷோ பண்றேன். ஸோ ஆங்கர் டேக்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட வியூ ப்ரொஃபைல வந்து கிளிக் பண்றேன். வியூ ப்ரொஃபைல். ஸோ இத வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா href வந்து குடுக்குறேன். ஸோ hrefல வந்து யூசர் டேட்டா டாட் ஏன்னா நம்ம யூசர் டேட்டால தான் நம்ம ஸ்டேட்டஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணு தெரியும். நம்மளோட HTML URLன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அத வந்து எடுக்கிறோம். ஸோ இத எடுத்துட்டோம் அப்படின்னா, பேசிக்கா இங்க வந்து நம்ம டார்கெட் வந்து குடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எங்க இருக்கோ அது ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட். நான் அதனால உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ டார்கெட் வந்து பிளாங்க் வந்து குடுத்துடலாம். ஸோ பிளாங்க் குடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ரிலேட்டிவ் வந்து இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால, நோ ஓப்பனர், நோ ரெஃபரர்.
அதையுமே கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஒரு சிம்பிளா வந்து ஒரு கிளாஸ் நேம் மட்டும் வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் பட்டன்றது இருக்க போகுது. ஸோ ப்ரொஃபைல் பிடிஎன். ஸோ நம்ம இத வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஏதோ எரர் அடிக்குது. ஸோ என்னன்றத பார்த்துடலாம். நான் hrefல வந்து யூசர் டேட்டா டாட் HTML URL ஓகே. div tag க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. ஓகேங்க. ஸோ நான் இங்க ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த div tag உள்ளார வரணும். ஸோ போட்டாச்சு. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ எல்லாமே இருக்கு. நான் இப்ப வியூ ப்ரொஃபைல கிளிக் பண்றேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட இது வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நான் இப்ப அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல கோட் டெஸ்ட்க்கு பதிலா டெஸ்ட் அப்படின்னு குடுத்து சர்ச் பண்றேன். என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவரோட இது வந்து வந்திருக்கும். ஸோ கிட்டார் ஏதோ வச்சிருக்கு. 67 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 5 ரெப்போஸ் இருக்கு. ப்ரொஃபைல வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாரி வந்து ஓப்பன் ஆகிடும். அவங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து GitHubல வந்து சர்ச் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே இப்படிதான் வந்து சர்ச் பண்றோம். ஸோ நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார் குடுத்துருக்கோம். ஸ்டார்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். மார்ஜின், பேடிங், பாக்ஸ் சைசிங், ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி நமக்கு எப்போ இந்த பாப்பின், சான்ஸ் செரிஃப் இல்லனாலுமே நீங்க கூகுள் ஃபாண்ட்ஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிரவுண்டுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட கண்டெய்னர் இருக்குல்ல, மொத்த கண்டெய்னர் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு விட்த் வந்து 90%, மேக்ஸ் விட்த் வந்து 600 பிஎக்ஸ், மார்ஜின் 40, டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் நம்மளோட H1 வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ H1 வந்து இந்த கோட் வெர்ஷன் GitHub ப்ரொஃபைல் ஃபைண்டர். ஸோ அதுக்கு வந்து மார்ஜின் பாட்டம் வந்து கொஞ்சம் குடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சர்ச் பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணியிருக்கேன். ரோ வைஸ்ல இருக்கணும் அப்படின்றதுனால கேப் வந்து குடுத்துருக்கேன் ஒரு 10 பிஎக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு கீழ வந்து ஒரு இது இருக்கணும்ன்றதுனால ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து குடுத்துருக்கேன். இந்த இன்புட்ட மறுபடியும் டார்கெட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃப்ளெக்ஸ் 1 ஃபுல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு பேடிங் குடுத்துருக்கேன். 12 பிஎக்ஸ் கொஞ்சம் உள்ள ஸ்பேஸ் இருக்கணும்ங்கிறதுனால. பார்டர் வந்து இந்த கிரே கலர்ல இருக்கணும்ங்கிறதுனால குடுத்துருக்கேன். பார்டர் ரேடியஸ் இந்த கர்வினஸ்க்காக லைட்டா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கர்வினஸ் தெரியும். ஸோ 6 பிஎக்ஸ். மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் இதுக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம 16 பிஎக்ஸ் குடுத்துருக்கோம். சர்ச் பாக்ஸ் வந்து நம்ம பட்டன கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பேடிங் குடுத்துருக்கோம். அப்புறம் பார்டர் வந்து நமக்கு தேவையில்லைங்கிறதுனால நன் குடுத்துருக்கோம். பேக்கிரவுண்ட் வந்து இந்த கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால உள்ள கலர் வந்து ஒயிட் கலர் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் கலர் சர்ச்ன்னு இருக்குல்ல, அது வந்து ஒயிட் கலர்ல குடுத்துருக்கோம். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 பிஎக்ஸ்க்கு இருக்கு. கர்சர் நம்ம இங்க ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். பாயிண்டரா வந்து வருது. அப்புறம் பார்டர் ரேடியஸ் இதுக்குமே வந்து ஒரு லைட் கர்வினஸ் இந்த இடத்துல எட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால வந்து 6 பிஎக்ஸ் குடுத்துருக்கோம். டிரான்சிஷன் 0.3 செகண்ட்ஸ் வந்து குடுத்துருக்கோம். இப்ப நான் வந்து பட்டன ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு இங்க பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்கோம். எரர் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ரெட் கலர்லயும் மார்ஜின் பாட்டம் வந்து அதுக்கு ஒரு 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துட்டேன். ஸோ இந்த கார்டு தான் பேசிக்கா நம்ம இங்க ஷோ பண்ண போற கார்டு. ஸோ இந்த கார்டுல பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் கலர். ஸோ பேடிங் வந்து ஒரு 25 பிஎக்ஸ். பார்டர் ரேடியஸ் வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கர்வினஸ்க்காக ஒரு 12 பிஎக்ஸ். பாக்ஸ் ஷேடோ தான் நமக்கு எலவேட் பண்ணி காட்டுது. இந்த இடத்துல ஒரு இது மாரி வருதுல்ல. ஸோ அது வந்து பாக்ஸ் ஷேடோல தான் வருது. டெக்ஸ்ட்ட வந்து சென்டர் பண்ணி விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அவதாருக்கு வந்து வச்சிருக்கேன். ஸோ 120 பிஎக்ஸ். அந்த இதுவும் ஹைட்டும் 120 பிஎக்ஸ். பார்டர் ரேடியஸ் வந்து 50 பிஎக்ஸ் குடுத்துருக்கேன். அதனால தான் இது கர்வினஸா வருது. சப்போஸ் நான் இங்க வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேக்கிரவுண்ட் வந்து ரெட்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பேக்கிரவுண்ட் கலர். ஸோ ரெட்ன்றத குடுத்து சேவ் பண்றேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்டைல்ஸே அப்ளை ஆக மாட்டேங்குதுங்க. ஏன்னு தெரியல. ஓகே. நம்மளோட இதுல வந்து இஷ்யூ இருக்கு. கோட்ஸ் அண்ட் பாக்ஸ் நீங்க இங்க குடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பேசிக்கா. சேஞ்ச் ஆனோம்னா இந்த கர்வினஸ் வந்து இந்த ரவுண்ட் கலர்ல ரவுண்டா வரும். ஸோ அதனால இந்த பார்டர் ரேடியஸ். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 15 பிஎக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதே மாரி தான் யூசர் நேம்க்கு என்ன கலர் இருக்கணும், அதுக்கு ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் பயோக்கு வந்து என்ன இருக்குமோ, அதுக்கப்புறம் ஒரு 20 பிஎக்ஸ் வந்து இது குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கலர் வந்து #333 அப்படின்றது குடுத்துருக்கேன். இந்த கலருக்கும் இது பிளாக் கலர்ல இருக்கும். இது கொஞ்சம் கிரே கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஸ்டாட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் குடுக்கறதுனால நமக்கு வந்து இதுவாயிடுச்சு. ஸோ அப்புறம் ஜஸ்டிஃபை மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்டாட்ஸ்ல வந்து H3 தான் வந்து குடுத்துருக்கோம்ன்றதுனால, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிஎக்ஸோ, கலர் வந்து இந்த கலரும் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரொஃபைல் பட்டன் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இங்க பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிரும். இந்த ப்ரொஃபைல் பட்டன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்லைன் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ பேடிங் குடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பேக்கிரவுண்ட் வந்து பிளாக் கலர் குடுத்துருக்கோம். அதுக்குள்ள அந்த வியூ ப்ரொஃபைல்ன்ற இருக்கிறதுல வந்து கலர் வந்து ஒயிட் குடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துறேன். இந்த இடத்துல மறுபடியும் கர்வினஸ்க்காக பார்டர் ரேடியஸ் ஒரு சின்ன டிரான்சிஷன் வந்து குடுத்துருக்கோம். இத ஓவர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மைல்டு லைட் கலர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காக இந்த பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்எஸ். இந்த சிஎஸ்எஸ்ல எல்லாமே டீடைல்டா நான் வந்து பேசியிருந்தேன். ஒவ்வொரு வீடியோக்குமே எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றது நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் பிளேலிஸ்ட் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இதோட லாஜிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கா ஃபெட்ச் பண்ணியிருக்கோம். டைனமிக்கா ஆனா வந்து நம்ம யூசர் நேம் குடுக்க போறோம். எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிடுறோம். ஜேசனா மாத்துறோம். செட் பண்ணி விடுறோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அத வந்து ஷோ பண்றோம். ஆப்ஜெக்ட்ல வந்து வச்சு சர்ச் பண்றோம். ஸோ அதுக்குமே நம்ம வந்து சிம்பிளா வந்து லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நான் சர்ச் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ என்னோட எல்லாமே வந்து வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணாலுமே நம்மளோட ப்ரொஃபைல வந்து புதுசா GitHubலயே ஓப்பன் ஆகுற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்படிதான் வந்து நம்ம டைனமிக்கா GitHubல வந்து எப்படி சர்ச் யூசர் நேம் நீங்க இங்க சர்ச் பண்ணீங்கனாலுமே சரி, இங்க சர்ச் பண்ணாலும் சரி, அதுதான் வந்து இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்ப இந்த ஓனர் வந்து இப்ப நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எடுத்துட்டு நான் மறுபடியும் வந்து ஜஸ்ட் வந்து டெஸ்ட்ன்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்ச் பண்றேன். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு இந்த பேஜ் வந்து வருதுல்ல. நம்ம இங்க GitHubல இங்க சர்ச் பண்ணீங்கனாலும் சரி, இப்படிதான் ஒர்க் ஆகும். நம்ம இங்கேயும் இப்படிதான் வந்து ஒர்க் பண்ண போறோம். இந்த GitHubோட சர்ச் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஒரு சின்ன சின்ன லாஜிக், சின்ன ஏபிஐ கால் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோல நம்ம நிறையவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தோம். எப்படி வந்து எரர் வந்து கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது, எரர் இருந்தா எப்படி காட்டுறது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்திருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.